அனைவருக்கும் வணக்கம். 27 நட்சத்திரங்களில் பொது பலன்களை தெரிந்து கொள்வோம். அஸ்வினி புத்திசாலிகள், பலராலும் விரும்பி நேசிக்கப்படுவர்கள், உண்மை குணமும் மகிழ்ச்சியுடன் உள்ளவர்கள், நண்பர்கள் உறவினரிடம் நல்ல உறவுகளை பராமரித்து வருபவர்கள், திறமசாலிகள் இவர்களே ஆவார்கள். பரணி வாழ்வில் வெற்றி பெற போராடுவார்கள், இறுதியில் வெற்றியை பெறுவார்கள். பரணி தரணியாலும் என்ற பழமொழி இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதில் போராடி வெற்றி பெறுவார்கள். ரோகிணி தெய்வ ஈடுபாடு உடையவர்கள், விவசாயத்தில் நாட்டமுடையவர்களும் விவசாயத்தை செய்பவர்களும் இவர்களே ஆவார்கள். நல்ல அழகிய தோட்டமுடையவர்கள், புதிர்களுக்கு விடை கண்டுபிடிப்பதில் வல்லவர்களும் இவர்களே ஆவார்கள். மிருகசீரிடம் மரியாதை பண்பாடு உடையவர்கள், உயர் அதிகாரிகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் அளிப்பார்கள். இவர்கள் எப்போதுமே சரியான பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். திறமசாலிகள் திருவாதுரை திரு என்ற அடமொழி உள்ள நட்சத்திரம் என்ற சிறப்பு பெற்றதாகும். உண்மைக்கு மாறாக எதையும் செய்ய மாட்டார்கள். புத்திசாலியாக இருப்பார்கள். சற்று முன்கோபம் உள்ளவர்கள். வருங்காலத்தில் நம்பிக்கை கொண்டு தைரியசாலியாகவும் இருப்பார்கள். எத்தகைய துன்பங்கள் வந்த போதும் மனக்கலங்காமல் இருப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். சிவபக்தி உடையவர்கள், உத்தாசம் அணிபவர்களும் இவர்களே ஆவார்கள். புனர்பூசம் பொறுமைசாலி, திறமசாலி, அமைதியானவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் அன்புக்கும் பிரியத்துக்கும் பாத்திரமானவராக விளங்குவார்கள். பூசம் சமய ஈடுபாடு உள்ளவர்கள், தாராள சிந்தனை உடையவர்கள், நன்கு படித்த புத்திசாலி, தனவரவு உள்ளவர்களும் இவர்களே ஆவார்கள். ஆயில்யம் எளிமையானவர்கள், தாய் தந்தையிடம் மரியாதையும் பாசமும் உள்ளவர்கள், அதிகமாக பேசக்கூடியவர்கள், படபடப்பு ஆசாமி, நல்லவர்கள், மகம் நல்ல செல்வந்தராகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள். பிறரிடம் கருணை உள்ளம் கொண்டவர்களும் இவர்களே ஆவார்கள். வியாபாரத்தில் வெற்றி காண்பவர்கள், சுகபோக வாழ்க்கை வாழ்பவர்களும் இவர்களே ஆவார்கள். எண்ணமும் செயலும் தெளிவாயிருக்கும் இவர்களுக்கு மகம் ஜகாலம் என்ற சிறப்பும் உண்டு. பூரம் அம்பாளுக்குரிய நட்சத்திரமாகும். மென்மையாக பேசக்கூடியவர்கள், பகைவர்களை வெற்றி கொள்வதில் சாதுரியம் உடையவர்கள், திறமசாலி, புத்திசாலி. உத்திரம் கருணை உள்ளம் கொண்டவர்கள், பொறுமைசாலி, பலராலும் விரும்பி நேசிக்கப்படுவார்கள். சொந்த சம்பாயத்துடன் சுகபோக வாழ்க்கை வாழ்பவர்களும் இவர்களே ஆவார்கள். எளிதில் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள். அஸ்தம் சிறந்த விவேகி, தாராள மனம் கொண்டவர்கள், 30 வயது வரை போராடி அதற்கு மேல் வாழ்க்கையில் முன்னேறுபவர்களும் இவர்களே ஆவார்கள். மேலும் பலராலும் விரும்பி நேசிக்கப்படுவர்களும் இவர்களே ஆவார்கள். சித்திரை போராடி வெற்றி காண்பவர்கள், அன்பான குணம் உடையவர்கள், சமயப்பட்டி தெய்வ பக்தி அதிகம் உடையவர்கள். இவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் சேர்த்து வைக்க முடியாத துரதிர்ஷ்டசாலி இவர்களே ஆவார்கள். சுவாதி நல்ல அழகிய தோட்டமுடையவர்கள், தர்ம காரியங்களுக்கு நன்கொடை அளிப்பவர்கள், மகிழ்ச்சியாக சுபாவத்துடன் இருப்பார்கள், நல்லவர்கள், வல்லவர்கள். விசாகம் உங்கள் மனநிலை சில நேரம் சஞ்சலமாக இருக்கும், பின்னர் தெளிவாகி விடுவீர்கள். இயற்கையில் நல்ல நாணமுடையவர்கள், திறமசாலி, புத்திசாலி. அனுசம் நன்கு படித்தவர்கள், பணம் ஈட்டுவதில் திறமசாலி, புத்திசாலி, அயல் நாட்டில் வசிப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். பயணம் செய்வதில் விருப்பம் உள்ளவர்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உதவி செய்பவர்களும் இவர்களே ஆவார்கள். கேட்டை இவர்கள் பெரும் புகழ் பெற்ற திறமசாலியாக இருப்பார்கள். அழகான குணமுடையவர்கள், யாரையும் பொருட்படுத்தாமல் வாழக்கூடியவர்கள், ஊருக்கு உழைப்பவர்கள், நல்லவர்கள். மூலம் இவர்கள் பணக்காரராகவும் மகிழ்ச்சி நிறைந்தவராகவும் இருப்பார்கள். நண்பர்கள் உறவினர் மீது மரியாதையும் மதிப்புடன் இருப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். போராடி
வெற்றி பெறுவர்கள், நல்ல மனைவி குழந்தைகள் உள்ளவர்கள், சுயநலவாதி நல்லவர்கள். உத்திராடம் நல்ல குணமுடையவர், கடமை பற்றி மிக்கவர்கள், பல நண்பர்கள் உள்ளவர்கள், முதலாளியின் மீது மதிப்பு மரியாதை வைத்திருப்பார்கள். திருவோணம் திரு என்ற அடமை கொண்ட நட்சத்திரம் என்ற சிறப்பு பெற்றதாகும். படித்தவர்கள், புத்திசாலி, திறமசாலி, சுபித்தத்தோடு வாழக்கூடியவர்கள், தாராளமானம் உடையவர்கள், நல்ல மனைவி அமைய பெற்றவர்கள். பெண்ணாயிருந்தால் நல்ல கணவர் அமைவார், ஆணாயிருந்தால் நல்ல மனைவி அமைய பெற்றவர்கள். அவிட்டம் செல்வ வளம் மிக்கவர்கள், தாராள சிந்தனை உடையவர்கள், குடும்பம் மீதும் உறவின் மீதும் பாசம் பற்றும் கொண்டவர்கள். சகோதர அல்லது சகோதரிடம் பாசம் உள்ளவர்களும் இவர்களே ஆவார்கள். சதயம் நல்ல அந்தஸ்து அதிகாரம் உடையவர்கள், எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக சொல்லிவிடுபவர்களும் இவர்களே ஆவார்கள். அதிக கஷ்டங்களை அனுபவிப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். நல்லவர்கள். போராட்டாதி சம்பாதிப்பதில் குறிக்கோளுடன் செயல்பட்டு பணம் சம்பாதித்து வெற்றி பெறுபவர்கள், இவர்களுக்கு நல்ல உடற்கட்டு உள்ளவர்கள், நல்லவர்கள், திறமசாலி. உத்திரட்டாதி நல்ல பேச்சாளர், மகிழ்ச்சியானவர், எதிரிகளை வெற்றி கொள்வதில் சாமர்த்தியசாலி, புத்திசாலி, செல்வம் செல்வாக்கு பெற்றவர்களும் இவர்களே ஆவார்கள். ரேவதி நல்ல குணமுடையவர்கள், பணக்காரர், அறிவுசாலி, புத்திசாலி, நியாயமான வழிகளில் பணம் சம்பாதிப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். பெரியவர்கள், பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.